எனக்காக தாங்கள் பிருகு முனிவரை பார்த்தது சந்தோஷம். எனக்கு வருத்தம் பிரபு. தேடி போயும் தேவி இருக்கும் இடம் தெரியவில்லை. இருந்தாலும் பிரபு, பிருகு முனிவர் கடைசியாக சொன்ன வார்த்தை நம்பிக்கையான வார்த்தை. மகாவிஷ்ணுவான நீங்கள் நினைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்று உத்தரவாதம் தந்திருக்கிறார். படைப்பின் காவலரான உங்களால் உலகம் பல லீலைகளை பார்த்திருக்கிறது. பிருகு முனிவர் சொன்னது போல் நீங்களே உங்களுடைய தெய்வீக சக்தியால் தேவியை கண்டுபிடிக்கலாமே. உன் கேள்வியிலேயே பதில் இருக்கும் பொழுது நான் என்ன சொல்வது? என்னுடைய சக்தி இந்த படைப்பை பாதுகாக்கவும் இந்த படைப்பின் நன்மைக்காக மட்டுமே. என் தேவி என்னோடு இல்லாத வேதனைக்காக இந்த தெய்வீக சக்தியை சொந்த நலனிற்கு பயன்படுத்திக் கொள்வது விதிமுறையை மீறிய காரியமாகிவிடும் நாரதா. என் தேவி தானாகவே வர வேண்டும். அதுவரையில் நான் காத்திருப்பேன். நாராயணா நாராயணா, என் உயிரினும் மேலான பிரபுவே, உங்கள் பெரிய மனதை நினைத்தால் பெருமையாக இருக்கிறது. இருந்தாலும் உங்களின் வருத்தத்தை காண பிடிக்கவில்லை. நான் வருகிறேன் பிரபு. நாரதரே, அவர் சொன்ன பதில்தான் என் பதிலும். மகாவிஷ்ணு தன்னுடைய தெய்வீக சக்தியால் மகாலட்சுமியை தேட முடியாது என்கிறார். காரணம், லக்ஷ்மி அவரது மனைவி. அதேபோல் லக்ஷ்மி எனது சகோதரி என்ற உறவாக இருக்கும் போது நான் எப்படி எனது தெய்வீக சக்தியை சொந்த நலனுக்காக பயன்படுத்த முடியும்? லக்ஷ்மி தேவி காணாமல் போன காலத்தின் அளவு அதிகமாகிக் கொண்டே போகிறது. பாவம் என் அண்ணன் மகாவிஷ்ணு. உண்மை சக்தி மகாலட்சுமியை எப்படியாவது கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று நாரதர் விடாமல் முயற்சிக்கிறார். ஆனால் அது விடாமுயற்சியாகவே தொடர்கிறதே தவிர விடை கிடைக்கவில்லை. காளி ரூபத்தில் இருந்த நான் சக்தி ரூபத்திற்கு மாறி இப்போது பார்வதி என்ற ரூபத்தில் வாழ்கிறேன். இப்போது வரை லக்ஷ்மி தேவி மனம் மாறாமல் இருக்கிறாள் என்றால் இனிமேலும் அவள் மனம் மாற வாய்ப்பு உண்டாகுமா? அகலை விட்டு தீபம் தள்ளி இருக்குமா? பூவை விட்டு நறுமணம் தள்ளி இருக்குமா? கடலை விட்டு அலைகள்தான் விலகுமா? காதலர்களுக்கிடையில் மான அவமானம் என்ற கேள்வி வரலாமா? அந்த வித்தியாசம் வந்தால் அது உண்மையான காதலுக்கு ஒப்பாகுமா? நாவரசியின் வார்த்தை உண்மையான வார்த்தை. விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேராவிட்டால் காதல் என்பதே அர்த்தமற்றதாக போய்விடும். இருந்தாலும் அந்த நாரத முனிக்கு இவ்வளவு ஆணவம் இருக்கக்கூடாது. என்ன தைரியம் இருந்தால் உங்களிடமே வந்து லக்ஷ்மியை தேடித்தர சொல்வார். அந்த லக்ஷ்மியை கண்டுபிடிக்க பிருகு சம்ஹிதாவை பயன்படுத்துவது தவறு. விஷ்ணு தன் மனைவியை விட்டு பிரிந்திருப்பது அவர் தலையெழுத்து. அதை அவர் கடைசி வரை அனுபவித்தே தீர வேண்டும். லக்ஷ்மி வைகுண்டத்தை விட்டு போனது போல் அந்த மகாவிஷ்ணுவும் வைகுண்டத்தை விட்டு போவதுதான் நமக்கு நல்லது. இது கடுமையான வார்த்தை. இப்படி பேசுவது சரியல்ல. சுவாமி, சுவாமி, நமக்கு அந்த மகாவிஷ்ணு செய்த அநியாயத்தை மறந்து விட்டீர்களா? நம் மகன் சுக்கிராச்சாரியன் தெய்வங்களின் குருவாக இருந்திருக்க வேண்டும். அதை தடுத்தது அந்த மகாவிஷ்ணு. அது மட்டுமல்ல, அந்த மகாவிஷ்ணு ஏவி விட்ட சுதர்சன சக்கரமே உங்கள் மனைவியான என்னை அழித்து விட்டது. மறந்து போய்விட்டீர்களா?
கியாதி 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 விஷ்ணுதேவா, நீ செய்தது சரியில்லை. நீ செய்தது சரியில்லை. இல்லை, நான் எதையும் மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டேன். கியாதி கியாதி, இந்த வார்த்தை உண்மை என்றால் நாரதர் சொன்னதற்காக மகாலட்சுமி இருந்த இடத்தை எதற்காக தேடினீர்கள்? முதலில் நாரதர் கேட்ட உதவியை மறுத்துவிட்டேன். உதவ முடியாது என்று ஆத்திரமாக சொன்னேன். ஆனால் ஆனால் என் மனதை மாற்றியது நம் செல்ல மகள் நியதி. அவள் வந்ததும் நான் சாந்தமாகி நாரதர் விருப்பப்படி மகாலட்சுமி மறைந்திருக்கும் இடத்தை தேட ஆரம்பித்தேன். இல்லை இல்லை, நான் எதையும் மறக்கவில்லை. மகாவிஷ்ணு நமக்கு செய்த அநியாயத்தையும் நான் மறக்கவில்லை. அந்தணர்கள் என் தயவு இல்லாமல் பிச்சை எடுப்பார்கள் என்று லக்ஷ்மி கொடுத்த சாபத்தையும் நான் மறக்கவில்லை. எனக்கான வாய்ப்பு வரும் பொழுது அவர்களை நான் சர்வநாசம் செய்வேன். அப்பா, யாரை சர்வநாசம் செய்ய போகின்றீர்? அது ஒன்றும் இல்லை. அது இல்லை இல்லை இல்லை, நான் யாரையும் சர்வநாசம் செய்ய போவதில்லை மகளே. அப்படி என்றால் யாரையும் சர்வநாசம் செய்ய போவதாக சொன்னீர்கள்? யாரை பற்றியும் இல்லை மகளே. பாவம் பாவத்தை அடியோடு அழித்து விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். சரி, நீ பறவைகளுக்கு ஆகாரம் கொடுத்தாயா? இல்லையப்பா. சரி, வா போய் கொடு. தாங்கள் எப்பொழுதும் பக்தர்களின் வேண்டுதல்களுக்கு செவி சாய்ப்பவர் தானே? பக்தியோடும் பாசத்தோடும் அழைக்கும் எந்த பக்தனையும் ஏமாற்றாதவர் தாங்கள். அதே பக்தியோடும் பாசத்தோடும் உங்களை வேண்டி கேட்கிறேன். மகாவிஷ்ணுவின் பிரச்சனைகளுக்கு நல்வழியை காட்டுங்கள். சொல்லுங்கள் சுவாமி, மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் சேர்வது எப்போது? தேவி, உன்னை விட்டால் என் மனதை வேறு யாராலும் வெல்லவே முடியாது. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்று சேர ஒரு வழி மட்டுமே உள்ளது. வைகுண்டத்திற்கு காரணம் இல்லாமல் என் தங்கை பார்வதி தேவி வரமாட்டார்களே, என்ன விசேஷம்? முக்கியமான காரணத்திற்காகவே வந்திருக்கிறேன். மகாதேவன் லக்ஷ்மி தேவியை கண்டுபிடிக்க ஒரு வழியை சொல்லி இருக்கிறார்.
மகேஸ்வரனை வேண்டிக் கொண்டால் எந்த பிரார்த்தனையும் வீண் போகாது தங்கையே. நிஜம். இந்த மொத்த லோகங்களையுமே 12 சூரியன்கள் தங்கள் பார்வை வெளிச்சத்தால் பாதுகாத்து வருவது தங்களுக்கு தெரியும். அதில் 7வது சூரியனாக இருக்கும் ஆரியம்மாவின் பார்வை படைப்பில் இருக்கும் ஒவ்வொரு அணுக்கள் மீதும் பட்டிருக்கிறது. அதனால் நம் லக்ஷ்மி தேவியும் எங்கு சென்றார் என்று ஆரியம்மாவிற்கு தெரியும். அவரிடம் கேட்டால் நமக்கான தேர்வு கிடைக்கும். மகேஸ்வரன் அந்த செய்தியை சொன்ன மறுகணமே உங்களிடம் சொல்ல வந்துவிட்டேன். காலம் காரணம் தாழ்த்தாமல் உடனே ஆரியம்மாவை சென்று சந்தியுங்கள் அண்ணா. கண்டிப்பாக பார்வதி, உன் உதவிக்கு நான் எப்போதும் நன்றி கடன் பட்டிருப்பேன். ஸ்ரீமன் நாராயணனுக்கு என் வணக்கங்கள். எதிர்பார்க்காத வரவு உங்கள் வரவு. பெரும் பாக்கியத்தையும் பெற்றுவிட்டேன். தாங்கள் என்னை தேடி வந்த காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா பிரபு? கண்டிப்பாக. வந்த காரணத்தை சொல்லாமல் கேட்க வந்த உதவியை எப்படி கேட்பது? உங்களுக்கு நான் உதவி செய்வதா? அது என் பெரும் பாக்கியம். சொல்லுங்கள் பிரபு. லக்ஷ்மி தேவி இப்பொழுது என்னுடன் இல்லை. இது அனைவருக்கும் தெரியும். என் தேடுதல் வேட்டை களைப்பில் முடிந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் உங்கள் பார்வை பதிந்திருக்கிறது. இப்பொழுது என் தேவி லக்ஷ்மி எங்கு மறைந்திருக்கிறாள்? அதை நீங்கள் தான் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். நம்பி வந்திருக்கிறேன். என் நம்பிக்கை பொய்த்து போகாமல் நீங்கள் எனக்காக என் லக்ஷ்மி தேவியை கண்டுபிடித்து தர வேண்டும். என்னை மன்னிக்க வேண்டும் விஷ்ணுதேவா. நானும் சில கட்டுப்பாடுகளில் வாழ்பவன். உங்கள் சொந்த நலனுக்காக நீங்கள் எப்படி உங்கள் சொந்த சக்தியை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்களோ அதே நிலைதான் எனக்கும். இந்த படைப்பில் எந்த நிகழ்வும் என் கவனத்தை மீறி நடக்காது என்று நீங்கள் சொன்னது உண்மைதான். நானே எல்லா காட்சிக்கும் சாட்சி. ஆனால் அதை நான் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. அதுவே எனக்கு விதிக்கப்பட்ட விதிமுறை. அதை பற்றி வெளியில் சொன்னால் விதிமுறைகளை மீறியதாகிவிடும். அது மட்டுமல்ல, அந்த செயல் விதிக்கு விரோதமாகி எதிர்மறையான தோற்றத்தை உருவாக்கும். இருந்தாலும் எனக்கு உதவி செய் என்று நீங்கள் உத்தரவிட்டால் நான் உங்களுக்கு உதவ தயார். எனக்கு உதவி செய்வதற்காக விதியை மீற தயார் என்று சொல்லும் உங்களை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். கூடவே நன்றி கடனும் படுகிறேன். இருப்பினும் படைப்பின் காவலனான நானே அதிகாரத்தை மீறச் சொல்வது சரியல்ல. எனக்கான விதிமுறைகளை மீறினால் நானே தவறான வழிகளை வகுத்தவனாவேன். உங்களிடம் வந்தால் நல்லது நடக்கும் என்று நம்பினேன். நடக்கவில்லை என்றாலும் உங்கள் கடமை உணர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகிறேன்.
நான் வருகிறேன். நில்லுங்கள் விஷ்ணுதேவா. உலகத்தை காக்கும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருப்பதை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது. ஆசையுடன் உதவி கேட்டு வந்த உங்களை வெறும் கையோடு அனுப்புவது வேதனையாக இருக்கிறது. நாம் நம் கடமையை செய்தே ஆக வேண்டும். இதுபோல் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உண்மை, மறுக்கவில்லை. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது பிரபு. அதை உங்களிடம் சொல்வது கடமையை மீறிய செயலாக இருக்காது. இந்த படைப்பில் நடக்கும் எல்லா விஷயங்களும் எனக்கு மட்டுமல்ல, யமதர்மனுக்கும் தெரியும். அவரும் நம்மை போல் விதிக்கு கட்டுப்பட்டவர் என்பதால் உங்களுக்கு நேரடியாக உதவி செய்ய முடியாது. ஆனால் ஆழ்ந்த பக்தியின் மூலமாக யமதர்மனை உங்கள் பக்கம் சாய்த்துக் கொள்ளலாம். அதை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு பக்தனாக யமதர்மனை உங்கள் முன் வரவழைத்து உங்கள் கோரிக்கையில் வெற்றி காணுங்கள் பிரபு. நன்றி சூரியதேவனே, இது உண்மையில் நல்ல யோசனை. நான் உங்கள் முன் நன்றி கடன் பட்டவனாக இருக்கின்றேன். இப்பொழுதே யமதர்மனை நினைத்து தவம் இருக்கப் போகிறேன். வருகிறேன். போய் வாருங்கள் விஷ்ணுதேவா. யமதர்மர் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். सूर्यपुत्राय विद्महे महाकालाय धीमहि तन्नो यमः प्रचोदयात्। ॐ सूर्यपुत्राय विद्महे महाकालाय धीमहि तन्नो यमः प्रचोदयात्। सूर्यपुत्राय विद्महे महाकालाय धीमहि तन्नो यमः प्रचोदयात्। ॐ सूर्यपुत्राय विद्महे महाकालाय धीमहि तन्नो यमः प्रचोदयात्। ॐ सूर्यपुत्राय विद्महे महाकालाय धीमहि तन्नो यमः प्रचोदयात्।